மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். தந்தவை வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள் 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 தந்தை இல்லம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். தேவன் தந்தவை உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் செறிந்து பலம் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் செறிந்து பலம் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமநம்பி வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமநம்பி வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது நன்றியறிதலாக வசந்த் பெர்னாண்டோன் ஃபேமிலி, பமேலா பீட்டர் மரிய லூடின், லியாண்டர் மெல்வின், ஆண்ட்ரூ காட்வின், சகாய மேரி இக்னேஷியஸ், ஆரோக்கிய ரிச்சர்ட் ராஜ், ஆரோக்கிய ஜோஸ்வின் ரேனா, பாம்பி பிளஸ்ஸி சில்வேரியா, பவித்ரா லைட்டன் அண்ட் ஃபேமிலி, மேக்ஸ் அண்ட் ஃபேமிலி, பால் ஜே ஜெலஸ்கி, ரெஜி கைசர் ஆகியோருக்காகவும், மேலும் சிறப்பு கருத்துக்களாக கில்பர்ட் மோகன்குமார், ஜேக்கப் ஜாக்லின், புஷ்பா, கெட்ரூத் மேரி, இன்ஃபன்ட் பிராங்க்லின், ஜான் போஸ்கோ, ஆரோக்கிய மேரி, லெனின் நெல்சி, லியானா அருள் மரியா, சகாய மேரி ஆகியோரின் கருத்துக்களுக்காகவும், மேலும் நம்மோடு வாழ்ந்து மரித்த மனோமோகன், சபரிநாதன், சிறிய புஷ்பம், ரெமி மனோகர், சம்மனசுநாதன், சஞ்சலம் மரியா, மரியதாஸ், ஆரோக்கியசாமி, முத்தம்மாள், மரியம்மாள், ஞானசுந்தரி, அருளானந்த சுவாமி, மாதவன், சபரியம்மாள், ரபேகா, இருதயநாதன், ஜோஸ்பின், சந்திரபாபு, செபாஸ்டி பிள்ளை, குழந்தையம்மாள், ஜெபமாலை செல்வம், மைக்கேல் சபரியம்மாள், ஜேவியர் மனுவேல், செல்வி மலர் ஆகியோரின் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே பங்கு மக்களாக உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் திருப்பலியிலே வரவேற்கின்றோம். இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நாள். இயேசுவின் இதயம் என்பது நம்மேல் அன்பும் பாசம் நிறைந்த இதயம். அவரை தேடுகிற மக்களுக்கு தன்னையே முழுமையாக வழங்குகிற இதயம். அந்த இதயத்திலிருந்து பொங்கி வெளிகிற அருளினாலும் ஆசிராலும் நம் அனைத்து குடும்பங்களும் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய மைய சிந்தனையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுடைய இதயத்தின் வழியாக பல்வேறு நன்மைகளை இந்த மாதம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் நாம் பெற்றிருக்கிறோம். அனைத்து நன்மைகளையும் வியத்தகு செயல்களையும் நாம் எதிர்பார்க்காத நேரங்களில் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அதே வேளையிலே கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இயேசுடைய இதயத்திற்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், தவறுகள், நமக்கு நாம் எதிராக செய்த பாவங்கள், பிறருக்கு எதிராக செய்த பாவங்கள், கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினாலும் அருள்னாலும் மன்னித்து நாம் விரும்பி வேண்டுகிற எல்லா காரியங்களையும் இத்திருப்பலியின் பயனாக நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக தர வேண்டும் என்று நம் அனைத்து குடும்பங்களையும் சிறப்பாக இத்திருப்பல் பங்கெடுக்கக்கூடிய குடும்பங்கள்
நம் பங்கில் இருக்க அனைத்து குடும்பங்களையும் இத்திருப்பலிலே நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இத்திருப்பலி நாம் தகுதியான ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து ஆண்டவர் இயேசுவுடைய இரக்கத்தையும் அருளையும் நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள முன்பாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவின் இதயத்துக்கு நெருக்கமாக வாழ்ந்த புனிதர்களின் வரிசையில் இன்றைய நாளில் ஆயர் நிக்காலோசனுடைய திருவிழா. அவருடைய பரிந்துரையும் கேட்போம், ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை தாழ்பணிந்து வேண்டுகின்றோ. ஆயரான புனித நிக்காலோசனுடைய பரிந்துரையின் உதவியினா நாங்கள் இடர்கள் அனைத்திலிருந்து பாதுகாக்க பெற்று மீட்பின் பாதையில் விரைந்து செல்ல அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 29 இறை சொற்றொடர்கள் 17 24 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோம், வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோம். அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச்சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்து மையிருளில் இருந்து விடுதலையாகிய பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரவேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடரச் செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வாழ்க்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதுமில்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேல பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரே தூயவராக போற்றுவர். இஸ்ரவேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர்.
தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலங்களை காண்பேன் என்று நான் இன்றும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றி செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்மை சுத்திகரிப்பு செய்ய ஒரு அழகான வாய்ப்பு, அல்லது இன்னும் அழகான தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் தூறு வாரக்கூடிய ஒரு அழகான நாளும் கூட, அல்லது மறுபரிசீலனை செய்ய ஒரு நாளும் கூட, அல்லது நம்முடைய ஆத்துமாவை பரிசோதிக்கின்ற நாளும் கூட. இப்படி ஒரு அழகான நாள். இன்னும் ப்ரிசைஸாக ஷார்ப்பாக அப்படி நம்ம சொல்லணும்னா, மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை என்பது 2 காரணங்கள். நம்பர் 1 என்னவென்றால், நம் குடும்பத்தை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது இல்லையா. நம் குடும்பம் இயேசுவின் இருதயத்திற்கு ஏற்ற குடும்பமாகும். இயேசுவின் இருதயத்தின் பண்புகள் மதிப்பீடுகளுக்கு
ஏற்ற குடும்பமாக வாழ முயற்சி எடுப்பது, புதுப்பித்துக் கொள்வதெல்லாம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இது ஒரு முதன்மையான காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை, ஆத்மாவை சுத்திகரிப்பு செய்வது. நல்ல ஒரு அழகான இந்த நாளில் உபவாசம் இருந்து மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை தயாரித்து, இயேசுவை உமக்காக, உம் இதயம் எனக்காக என்றால் என் இதயமும் உனக்காக என்று இப்படியாக நம்மை அழகாக தயார் செய்வது. அதற்கான அற்புதமான திருப்பலியில் கடவுளுடைய இரக்கத்தை, மன்னிப்பை இறைஞ்சுவது, கெஞ்சுவது ஆக இப்படியாக இரண்டு காரணங்கள். 16ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் திரு இருதய பக்தியானது அல்லது காட்சியானது மார்கரெட் மரியம்மாளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த காட்சியில், இயேசுவின் திரு இருதய காட்சியில் ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் இதுதான். யாருக்கு? மார்கரெட் மரியம்மாளுக்கு. இந்த உலகத்தை நான் அன்பு செய்கிறேன், இந்த மானிட மக்களெல்லாம் நான் அன்பு செய்கிறேன், ஆனால் என் அன்பை ஏனோ இந்த மக்கள் அலட்சியம் செய்கிறார்கள். நீயாவது அன்பு செய்ய மாட்டாயா? இயேசுவின் திரு இருதய ஆண்டவருடைய காட்சியில் பகரப்பட்ட வார்த்தை. ஆக இயேசுவின் அன்பை நினைப்பது, கொண்டாடுவது, இயேசுவின் அன்பை இதயத்தின் வழியாக நாம் நினைப்பது. ஒரு நாள் ஒரு நபர் ஒரு குருவானவரிடத்தில், ஃபாதர், I know that God loves me so much, but I do not know how to express my love on God. நான் எப்படி கடவுளிடத்தில் அன்பை நான் வெளிப்படுத்துவேன் எனக்கு தெரியல, ஆனால் கடவுள் என்னை அன்பு செய்கிறான்னு தெரியும் ஃபாதர். அப்போ ஃபாதர், இங்கே பாருப்பா, கடவுளுடைய அன்பை அல்லது நீ வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உமக்கு ஒரு இதயம் இருந்தால் போதாது, 3 இதயம் இருக்க வேண்டும் என்கிறார். அது என்ன 3 இதயம்? அவர் சொல்கிறார், the first heart, 3 இதயம் என்பது the first heart, the heart of fire, the heart of fire, நெருப்பாலான இதயம். அதாவது இயேசுவுக்கு முன்னுரிமை, இயேசுவுக்கே முதன்மை, Jesus a priority, Jesus a first, and Jesus is a one in my life என்று இயேசுவுக்கு முன்னுரிமை, இயேசுடைய மதிப்பீடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய, நெருப்பால் பற்றி எறியக்கூடிய இதயம் தேவை. இரண்டாவது இதயம் the heart of flesh, சதையினால் இதயம், கசிந்துருகின்ற இதயம், ஏழையின் பால், இரக்கத்தின் பால், கசிந்துருகின்ற இதயம், இயேசுவின் பால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய அன்பின் இதயம் இல்லையா? இரண்டாவது. மூன்றாவது the heart of iron, இரும்பாலான இதயம், வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், துயரங்களை எதிர்த்து போராடக்கூடிய போர் குணம், இரும்பாலான இதயம். எவ்வளோ அழகான சிந்தனை பார்த்தீங்களா? ஹார்ட் ஆஃப் ஃபயர், ஹார்ட் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் ஹார்ட் ஆஃப் அயன், நெருப்பாலான இதயம், சதையிலான இதயம், இரும்பாலான இதயம். ஆக இதெல்லாம் இன்றைய நாளுடைய அழகான சிந்தனை. கசிந்துருகின்ற இதயம். இன்னைக்கு பாருங்க, ஆயர் யாருடைய விழா இன்றைக்கு? யாருடைய விழா? புனித நிக்கோலாஸ் உடைய விழா. பியூட்டிஃபுல் பர்சன், அழகான ஒரு மனிதர். அவரை பற்றிய ஒரு சுருக்கமான வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்போம். அவருடைய கசிந்துருகின்ற இதயம், அவர் எப்படி இயேசுவின் இதயத்துக்கு நெருக்கமாக வாழ்ந்தார் என்பது ஒரு அழகான மாடல் இன்றைய நாளுடைய திருமண குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு. அவர் மைனர் ஏசியா என்று அழைக்கப்பட்ட லிசியா என்ற நகரில் பாத்ரா என்ற இடத்தில் மீரா என்ற சிட்டினுடைய துறவியாக இருக்கிறார். அவர் ஒரு துறவி, சரிங்களா? இயேசுவின் பாடுகள் மேல் அவ்வளவு அன்பு. முதல் வெள்ளிக்கிழமை இயேசுடைய பாடுகளை எல்லாம் நாம் நினைப்பது. இயேசுவின் பாடுகள் மேல் அவ்வளவு அன்பு. இயேசுவின் பாடுகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். அவர் எப்படி ஆயரானார்? தட்ஸ் எ பியூட்டிஃபுல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவர் எப்படி ஆயரானார்? குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்ன தெரியுங்களா? அதாவது இந்த மீரா நகருக்கு ஆயர் இல்லாத இருந்த பொழுது மக்கள் எல்லாம் ஒன்றாக குழுமி இந்த மீரா நகருக்கு ஆயர் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்து கொண்டு விவாதித்து கொண்டு இருந்தார்கள். அதில் மக்கள் சொன்னார்கள், சரி, நாளைக்கு யார் முதலில் கோயிலுக்கு வரார்களோ அவர்களை நாம் ஆயராக தேர்ந்தெடுப்போம். இது நிக்கோலாஸுக்கு தெரியாது. அடுத்த நாள் முதலில் கோயிலுக்கு வந்தது அவர்தான். அப்படிதான் ஆயராக அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அதில் பிரமாணிக்கமாக இருந்தார். அருமையான ஒரு ஆயராக, இரக்கத்தின் ஆயராக, ஏழைகள் மேல் அவ்வளவு அன்பும் பாசமும் கொண்ட ஆயராக இருந்தார். தியாக்லசின் என்கின்ற மன்னனுடைய ஆட்சியில் வேத கலாபனின் போது அவர் இயேசுவுக்காக உயிர் துறந்தார். ஏறக்குறைய 352ஆம் ஆண்டில் வாழ்ந்தவர். இவருடைய அழகான இன்னொரு நிகழ்வு தெரியுங்கள்ல, இவருடைய நினைவாக தான் என்ன கொண்டாடுகின்றோம்? சாண்டா கிளாஸ். இங்கே தான் சாந்தா கிளாஸ் என்ற ஒரு அழகான உருவகமே உருவாகிறது. சாண்டா கிளாஸ் இல்லையா? கிறிஸ்மஸ் சீசன். கிறிஸ்மஸ் அப்படி என்றால் நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? கிறிஸ்மஸ் தாத்தா
கிறிஸ்மஸ் தாத்தா என்ற கண்டென்ட் உருவானது இவருடைய வாழ்க்கையினுடைய அந்த அற்புதமான வாழ்க்கையினுடைய அந்த உருவகத்தை இப்போது. அப்படி என்ன நடந்தது என்றால், இவர் நிறைய ஏழைகளுக்கு பரிசு தருவார். உதாரணத்துக்கு நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். ஆயராக இருந்த பொழுது ஒரு அப்பாவுக்கு 3 மகள்கள், திருமணமான வயது, திருமணம் செய்து கொடுக்கவில்லை, பணம் கையில் இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த அப்பா முடிவெடுக்கிறார். என்னவென்று தெரியுங்களா, இந்த பிள்ளைகள் எல்லாம் தவறான வாழ்க்கைக்கு அனுப்பலாம் என்று முடிவெடுக்கின்ற சமயத்தில் கேள்விப்படுகிறார் ஆயர் நிக்கோலாஸ். ஆக அவர்களுக்கே தெரியாமல் பணத்தொகையை இரவு நேரத்தில் அவங்க வீட்டில் போட்டுட்டு போயிடுறாரு. அவங்க அப்பா அதை எடுத்து முதல் மகளுக்கு திருமணம், அடுத்து 2வது முறை அவங்களுக்கு தெரியாமல் பணத்தொகை பரிசாக 2வது திருமணம், 3வது முறை இப்படியாக யாருக்கு செய்கிறோம் என்றே தெரியாது. ஆக இப்படியாக பரிசுகளை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிகாஸ் ஆஃப் த லவ் ஆன் ஜீசஸ். ஆக அப்படிப்பட்ட ஒருவருடைய பெயரில் தான் கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் என்றால் பரிசுகள் வழங்குபவர். ஆக என்று இப்படிதான் உருவானது ஆயர் நிக்கோலாசுடைய அழகான வரலாறு. ஆக அன்புக்குரியவர்களே, ஆயரும் நிக்கோலாசும் ஆகிய இவர் இயேசுவின் மேல் எவ்வளவு கசிந்துருகின்ற அந்த இதயம், ஆகையால இயேசுவின் மேல் கொண்ட அந்த அன்புதான் அவரை அழகான ஒரு மனிதராக நமக்கு காண்பித்ததாக. நம்முடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் கூட நீங்களும் நானும் கூட சாண்டா கிளாஸாக மாறலாம். உதாரணத்துக்கு பங்கு தந்தை. இங்கே பங்கு தந்தை உங்களுக்கு சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ் என்றால் என்ன? மகிழ்ச்சி கொடுப்பது. சாண்டா கிளாஸ் என்ன? பரிசை கொடுப்பது. சாண்டா கிளாஸ் என்ன? பகிர்வை கொடுப்பது. சாண்டா கிளாஸ் என்ன? அன்பை கொடுப்பது. ஆக பங்கிலே பங்கு தந்தையாக உங்களுக்கு என்னுடைய இறை அன்பை, பிறர் அன்பை, மகிழ்ச்சியை, ஏன் குருத்துவத்தை பரிசாக கொடுப்பது. அதுபோல நீங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு சாண்டா கிளாஸாக மாற வேண்டும். தட்ஸ் a beautiful content இல்லையா? ஒருவர் இன்னொருக்கு பகிர்வு, மகிழ்ச்சி, ஒரு புன்னகை, ஒரு பரிசு, கணவன் மனைவிக்கு பரிசு, மனைவி கணவனுக்கு பரிசு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு பரிசு, பிள்ளைகள் பெற்றோருக்கு பரிசாக மாறக்கூடிய ஒரு சாண்டா கிளாஸாக மாறதான் திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பு. சரிங்களா? ஆக இந்த நாளுடைய நற்செய்தி பாருங்க, இன்னும் அழகாக அந்த ஆயர் நிக்கோலாஸ் எப்படி இயேசுவின் மேல் இதயம் கொண்டு நெருக்கத்தை கொண்டு வந்தாரோ அதுதான் முதல் வாசக தயாரிப்பாக அந்த இயேசுடைய மெஸ்ஸியாவுடைய வருகை. அந்த மெஸ்ஸியாவுடைய வருகை எப்படி இருக்கும்? பார்வையற்றவருக்கெல்லாம் பார்வை கொடுக்கமாக, துன்ப துயரங்கள் எல்லாம் விடுவிப்பவராக ஆண்டவர் இருப்பார் என்ற ஒரு அழகான பரிணாமத்தை டைமென்ஷன் நாளுடைய நற்செய்தி. அதாவது தென் கொரியா, சவுத் கொரியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த கிம் தே ஷுங் என்கின்ற அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. நோபல் பிரைஸ் வின்னர். ஏன் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 2வது ஆண்டில் கொடுத்தார்கள்? ஏனென்றால் அந்த நாட்டினுடைய அமைதிக்காக போராடினார். அதற்காக அவர் சித்திரவதைக்கு உட்பட்டார், சிறைச்சாலைக்கு உட்பட்டார், துன்ப துயரங்களை சந்தித்தார். அவருடைய பேப்டிசம் நேம் தாமஸ் மூர். அவர் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபில் ஒரு குறிப்பு எழுதுகிறார். என் வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் வெற்றிக்கு காரணம் கிறிஸ்து மேல் கொண்ட விசுவாசம் என்கிறார். The faith on Jesus என்கிறார். சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் நான் நிறைய போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சிறைச்சாலைகள் எல்லாம் நான் சந்தித்தேன். அப்போதெல்லாம் எனக்கு மாபெரும் வலுவாய் ஆற்றலுமாய் இருந்தது எது? இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசம். இந்த நாளுடைய நற்செய்தி பாருங்க, 2 பார்வையற்ற நபர்கள் இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசம் தான் அங்கு வாழ்வாய் ஆற்றலுமாய் மாறுகிறது. தாவீதின் மகனே என்மேல் இரக்கம். மெஸ்ஸாயனிக் ஸ்டேட்மெண்ட், மெஸ்ஸையா பற்றிய வருகை முதல் வாசகம் சொல்லுகிறது. மெஸ்ஸையா யார் என்பதை அழகாக தாவீதின் மகனே, சன் ஆஃப் டேவிட் இல்லையா, சன் ஆஃப் மேன், ஹேவ் மர்சி ஆன் மீ. தாவீதின் மகனே என்மேல் இரக்கமார். அந்த இயேசு மேல் கொண்ட விசுவாசம் தான் அங்கு வாழ்வாய் ஆற்றலுமாக மாறும். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய திருமண வாழ்க்கை 1000 துன்பங்கள், 1000 கஷ்டங்கள், 1000 மனவலிகள், 1000 மன அழுத்தங்கள், சோர்வுகள், கவலைகள் இருந்தாலும் இயேசுவின் மேல் கொள்கின்ற ஆழமான விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே செல்லும். ஆக அந்த விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பக்தியில் இயேசுவின் இதயத்துக்கு நெருக்கமான குடும்பமாக, இயேசுவின் இதயத்திற்கு சொந்தமான மக்களாக மாற முயற்சி எடுப்போம். நெருப்பாலான இதயம், கசிந்துருகின்ற இதயம், இரும்பாலான இதயம் போல நாம் வாழ்ந்து காட்ட ஆயர் நிக்கோலாஸ் இரக்கத்தின் உருவமாக வாழ்ந்தது போல நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் மற்றவருக்கு சாண்டா கிளாஸாக மாறுவோம். நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு திருவருகை கால தயாரிப்பில் ஈடுபடும் கடவுளை ஒவ்வொருவரையும் நிறைவாய்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்பாடு. அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்ம எல்லோரும் இணைந்து மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் இதயத்திற்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயிரம் புனிதமான நிக்கோலாசின் விழாவில் புனித பீடத்தில் நாங்கள் கொண்டு வந்துள்ள எங்கள் உழைப்பின் அடையாளமான பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கில் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவையும் அது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தவர் தொடக்கத்தில் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது வெடிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றமாகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணை சூழ்வர் ஆட்சி புரிவராக அனைவரோடும் சேர்ந்து ஒரே குரலாய் புகழ்ந்தேத்தி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் உடைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஒற்றாகவே உடைய தூய ஆவைய குழந்தை காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்குவலியும் புரிய தகுதவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற புனித நிக்கோலஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசுவின் மேல் கொள்கின்ற விசுவாசமே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளம், ஆணிவேர், அச்சாரம். எந்த நிலையிலும் ஆண்டவர் மேல் வைக்கின்ற அந்த நம்பிக்கை வாழ்வாய் மாறுகிறது. ஆக நம்ம எல்லோரும் கரங்கள் விரித்து நம்முடைய இதயத்தெல்லாம் இயேசுவுக்கு முன்பாக நம் குடும்பத்திற்காக ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர்கள், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுலத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தரும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் மகனை, என் மேல் இரக்கமாயிரும் என்று கத்திக்கொண்டே தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய இரண்டு பார்வையற்றோர் புது வாழ்வு பெறுகின்றனர், ஆற்றல் பெறுகின்றனர், புதிய நம்பிக்கையை பெறுகின்றனர், மறுவாழ்வை பெறுகின்றனர். ஆக அதே ஆண்டவர் தான் நம்முடைய அகக்கண்கள் எல்லாம் திறக்க, மீண்டும் மீண்டுமாக நம் குடும்ப வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்க, நம் இல்லத்தை தேடி
உள்ளத்தை தேடி வரக்கூடிய இயேசு ஆண்டவரின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம வரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை உம்மில் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தினால் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திருவிருந்தை பெற நாம் தயார் செய்வோம். வந்தாய், இந்நாளை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், இந்நாளை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாலும் நீ இருளின் தீபம் நீ. உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. கண்ணாடினால் தடுமாறினேன், கண்ணாடினால் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உலகின் தெய்வம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவா, என்னை காக்கவா, ஆதாரம் நீயாகவே. எனதாகவே
வந்தார். என் வாழ்வை நீ மாற்றினார். என் வாழ்வை நீ மாற்றினார். என் வாழ்வை நீ மாற்றினார். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்கள் இருந்தால் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை பக்தியில் நாம் கூடுதலாக எப்பொழுதும் வளர்வோம். ஆக நாம் எல்லோரும் குறிப்பாக உபவாசங்கள்லாம் இருந்து நாம் அந்த வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தயார் செய்ய கூடுதலாக முயற்சி எடுப்போம். நானும் வருகின்ற நாட்களில் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உபவாசம் என்பதை ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்புகளை கூட நாம் கொடுக்கின்ற பொழுது மக்கள் அதை நிமித்தமாக கூட செய்ய முன் வருவார்கள். உபவாசம் இருந்து நாம் அந்த நாளை ஒப்புக் கொடுப்பது அது ஒரு அழகான பொருத்தமாக இருக்கும். நாளைய நாள் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. ஆகவே அன்னையை சிறப்பாக நினைவு கூறுகின்ற நாள். குறிப்பாக நாளைக்கு நாம் நற்சுகத்துக்காக நாம் ஒப்பு கொடுத்த உடல் நலம் மனநலத்திற்காக நாளைய நாள் தினத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நீங்கள் வருகின்ற போது யாராவது ஒருவருக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு வாங்க. இன்றைக்கி மாதத்தின் முதல் சனிக்கிழமை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆன் எ குட் நியூஸ் டு தி அதர் சொல்லிட்டு வாங்க. அதுவே ஒரு பெரிய நற்செய்தி பணியாக கூட நாம் செய்யலாம். ஒருவருக்கு இன்னொருவர் சொல்வது. சில நேரத்தில் மனைவி கணவர்கிட்டே சொல்லிட்டு வரணும். ஏன்னா பல நேரத்தில் மனைவி தான் வருவாங்க. ஆகையால் சில நேரத்தில் கணவர் வருவாங்க. ஆகையால் யாராவது ஒருவருக்கு இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே நாம் இருப்போம். ஆகையால் நாளைக்கு திருப்பலி முடிந்தவுடன் நமக்கு மாதாவினுடைய தேர் ஆண்பானது இருக்கும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக நாம் திருவருகை காலத்து 2வது வருகை ஞாயிறு காலை 7:30 மணி திருப்பலி நம்முடைய பேராயருடைய திருப்பலியாக இருக்கும். பிறகு நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள். சில சந்தேகம் இருந்து கொண்டு இந்த 8ஆம் தேதி நமக்கு டிசம்பர் 8 அமல உற்புவ அன்னையுடைய நாளை மட்டும் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது த டே மென்ட் ஃபார் த லார்ட் என்பதுதான். ஆக நம்முடைய கோவில் மாதாவுடைய திருநாமத்தில் இருப்பதால் நாம் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கூடுதலாக நிறைய மக்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் அந்த கிருபை நேரம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, கிருபை நேரம் அதை மதியம் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு நாம் வைக்கலாம் என்று திட்டமிட்டு இருக்கின்றோம். ஆகவே இப்படியாக உங்களை தயாரித்து கொள்ள இந்த நாட்களில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். அதை தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 45 நிமிடம் ஆண்டவரோடு நற்கருணை இயேசுவின் பயணத்தை நாம் மேற்கொள்வோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவேற்ற நாங்களுமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறையின் நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை நாணத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். முழங்கால் படிடுவோம். எல்லாருடைய உடல் மொழி, எல்லோருடைய கண்கள் பலிப்பிடத்தில் ஆண்டவர் இயேசுவின் திவ்ய நற்கருணையை நாம் பார்ப்போம். ரொம்ப அழகான நேரம், இட்ஸ் அ டைம் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லலாம். இந்த நேரத்திற்கு பெயர் ஆண்டவருடைய அருளின் நேரம். சில பேருக்கு சில கேள்விகளுக்கான பதில் கூட கிடைக்கலாம். சில பேருக்கு சில குணப்படுத்தல் கிடைக்கலாம். சில பேருக்கு சில மனநலங்கள் குணமாகலாம். சில பேருக்கு மனசு லேசாகலாம். சில பேருக்கு மனசு நிம்மதியாகலாம். ஆக பல கோணங்களில் இந்த 40 நிமிடங்கள் இயேசுவோட அன்றைக்கு இயேசு நடந்து செல்கிறார். பார்வையற்றவன் கத்திக்கொண்டே போகிறான், தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் என்று. அந்த குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்க்கிறார், திரும்புகிறார், தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு அற்புதமான நிகழ்வு! அதான் ஒவ்வொரு நாளும் நிகழ்கிறது. ஆண்டவருடைய இறை பிரசனத்தை நாம் கேட்போம், செபிப்போம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பாடல் வழியாக ஆண்டவருடைய இறை பிரசனத்தை கேட்டு நாம் அன்றாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. சில மணித்துளிகள் இயேசுவோட நாம் இருக்கக்கூடிய நேரம் என்பதை உணர்வோம். A time for Jesus. So far we are given the time for many things and anything and many things, but now it's a time for Jesus. The time is called the time of grace. இந்த நேரத்திற்கு அழகான பெயர் அருளின் நேரம். உண்மைதான், உண்மையிலும் உண்மைதான். அருளின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம், ஆற்றலின் நேரம், இரக்கத்தின் நேரம், அருள் பாலிக்கின்ற நேரம், ஆசீர்வாதத்தை பொழிகின்ற நேரம், பல கேள்விகளுக்கான பதில் கிடைக்கக்கூடிய நேரம், மனசு லேசாக மாறக்கூடிய நேரம், மனசு காயங்களுக்கு பதில் கிடைக்கின்ற நேரம். ஆக இந்நேரம் இயேசுவின் நேரம். அன்பான இயேசு, இரக்கத்தின் ஆண்டவரை, வல்லமையின் தேவனை, அற்புதமாக ஒவ்வொரு முறை நற்கருணை காட்சியை நாங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் நிறைவுதான நீர், பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் தான், வரலாற்றின் சரித்திரம் தான் கண்முன்பாக வருகிறது. மோயிசன் முட்புதரில் கடவுளால் காட்சி கொடுக்கின்ற போது யாவே கடவுள் மோயிசனை பார்த்து சொன்னார், மோயிசா மோயிசா, நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் புனிதமானது, உன் காலடியெல்லாம் கழற்றி விட்டு வா என்று சொன்னார். ஆக காலடியெல்லாம் கழற்றி விட்டு, which means கடவுளை நம்பி எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றையும் தூர எறிந்துவிட்டு இறைவனை இறுக பெற்றிக்கொள் என்ற பல அர்த்தங்களில் அன்றைக்கு முட்புதர் வழியாக காட்சி கொடுத்த அதே கடவுள் தான் பழைய ஏற்பாட்டின் நிறைவாக இயேசு ஆண்டவர் என்றால் நற்கருணை வழியாக இறைவன் காட்சி கொடுக்கிறார். ஒவ்வொரு நற்கருணை ஆசீர்வாதம் என்பது மூவரு இறைவனுடைய இறை பிரசனத்தில் காவல் தம்மசனங்களுடைய காவல் சம்மனசுடைய உடனிருப்பில் அன்னை மரியாவுடைய பாதுகாப்பில் இயேசுவின் சக்தியின் பிறப்பிடம். இது என் உடல், இது என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் சொன்ன அழகான காட்சி இடம்பெறக்கூடிய அழகான பொருள். அன்பான இயேசு, மனித பலவீனத்தோடு, மனித இயலாமையோடு, மனித பாவத்தில் நாங்கள் பல்வேறு நிலைகளில் பாவ நிலையோ குற்ற நிலையோ குற்ற உணர்வுகள் இருந்தாலும் இந்த நிலையெல்லாம் மாற்றுவது நம்முடைய அற்புதமான அருளின் நிலை. இங்கே குழுமிருக்கிற மக்கள் பார்ப்போர், ஜெபிப்போர், வேண்டுவோர், மண்டியிடுவோர், உமையே கதி என்று இருந்து கொண்டிருப்போர், நம்பிக்கையே வாழ்வு, வாழ்வே நம்பிக்கை என்று வந்திருப்போர், வரையலாத எத்தனையோ மக்கள், பங்கில் அனைத்து குடும்பங்கள் வந்து கொண்டு இருப்பவர்கள் ஆக எல்லாரும் மேலும் அருளும் ஆசீர்வாதத்தின் அற்புதமான நேரமாக வேண்டுகிறோம். எழுந்து நிற்போம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வருகின்ற அன்பான இறைவா, உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் தூய ஆவியானவரிடம் கேட்பது, துணையாளரை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் ஆவியானவர் தான் நம்மை இணைக்கிறார். ஆவியானவர் தான் இயேசுவின்
அருள் ஆசிரை பெற்றுத் தருகிறார். தூய ஆவியான அபிஷேகம். அன்றைக்கு தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆண்டவர் உலகம் வெறுமையாக இருந்த பொழுது ஒளி தோன்றுகின்ற. That is the first word from the mouth of God. That is the very first word. அந்த வார்த்தை தான் இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். ஒளி உண்டாகட்டும் என்கிறார். ஆக இருள் நிறைந்த நம்முடைய வாழ்வெல்லாம் ஒளியினால் நிரப்பப்பட, பாவ நிலைகளில் இருக்கிற நம்முடைய வாழ்வெல்லாம் புண்ணியத்திற்கு அழைத்து செல்லப்பட, வானம் திறந்து வெண்புறா போல நம்முடைய ஆவியின் அபிஷேகம் இந்த ஆலயம் முழுவதும் எங்கள் உச்சம் தலைமுதல் உள்ளம் பாதம் வரை பொழியப்பட ஆண்டவா என்று நாம் பாடுவோம், செபிப்போம், துதிப்போம், வேண்டுவோம், கரங்களை தட்டுவோம், நம்முடைய உள்ளத்தை எல்லாம் எழுப்போம், பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபித்து பாடி வேண்டுவோம். கரங்களை தட்டி இயேசுவுக்கு முன்பாக நம்பிக்கையோடு வல்லமை தேவன், சகல லோகத்தை படைத்த ஆண்டவர், அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவருக்கு முன்பாக நம்பிக்கையோடு துதித்து பாடுவோம். நாவுகள் கட்டுக்கள் எல்லாம் அவிழட்டும், நம்முடைய மனசின் இறுக்கங்கள் எல்லாம் லேசாக மாறும். எல்லோரும் கரவலை எழுப்பு, எல்லாரும் கரங்களை கண்கள் எல்லாம் இயேசு மேல் பதிய வைத்து வெண்மை புறா போல வானம் திறந்து வாரும் என்று சொல்லி பாடலாம் பாடுவோம். சத்தமாக இயேசுவை பார்த்து கொண்டு இயேசுவோடு நம்முடைய குடும்ப சூழலாம் கண்மன் கொண்டு வந்து நல்ல சத்தமாக உற்சாகத்தோடு ஆமாண்டவர் நல்ல உற்சாகத்தோடு மீண்டும் வருமுறை யோர்தான் நதிக்கரை நடந்த அதே அனுபவங்கள், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணும். ஆமாண்டவரே, யோர்தான் நதிக்கரை அதே அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. உற்சாகத்தோடு இறங்கி வர வேண்டும். ஆலயம் வருகின்ற பொழுதெல்லாம் மறுபடியும் நாம் பிறக்கின்றோம் இல்லையா? மீண்டுமாக தூய ஆவியானுடைய அபிஷேகத்தால் மீண்டும் 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 மீண்டுமாக நாம் பிறக்கின்றோம். மறு ரூபமாய் கடவுள் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். புதிய வடிவத்தில், புதிய கோணத்தில், புதிய எண்ணங்களில் ஆண்டவர் மாற்றக்கூடிய இயேசுவிடத்தில் அப்படியே நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து செபித்து பாடுவோம், துதிப்போம். மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து இறங்கி வர வேண்டும். அன்பான இயேசுவை, இரக்கத்தின் ஆண்டவரை, வரங்கள் எல்லாம் எங்கள் மேல் பொழிந்தருளும். எங்களுடைய சாபங்கள் எல்லாம் தீர்ந்திட வல்லமையோடு நீர் பிறக்க உடைய வரத்தினால், உடைய அருள் ஆசிரினால், உடைய அபிஷேகத்தினால் இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பப்படும். குடும்பம் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி வரங்கள் எல்லாம் பொழியப்பட ஆண்டவா எங்கள் மேல் உடைய வல்லமையால் நிரப்படும் சொல்லி ஆண்டவரை போன்றித்து பாடுவோம். நல்லா கைகளை தட்டிக்கொண்டு வரங்கள் கனிகள் பொழியலுமே, வல்லமையோடு
யோர்தான் நதிக்கரை அனுபவம், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து இறங்கி வர வேண்டும். இயேசுவை பார்த்து ஆண்டவரை பார்த்து கொண்டு ஆண்டவருடைய அருள் ஆசீர் வார்த்தையை கவனிங்கள். ஆண்டவருடைய அருள் ஆசீர் பெறுவதற்கு தடையாக இருப்பது என்ன தெரியுங்களா? பாவங்கள். ஆண்டவருடைய அருள் ஆசீர் பெறுவதற்கு தடையாக இருப்பது என்ன? முன்னோரின் சாபங்கள். ஆக பாவங்கள் சாபங்கள் எல்லாம் போக்கிடக்கூடிய அருமையான தருணம் இதுதான். ஆக இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய பலம் நிரம்பப்பட தடையாக இருப்பது கணவன் மனைவிக்கு எதிராக செய்த பாவங்கள், மனைவி கணவருக்கு எதிராக செய்த பாவங்கள், இயற்கைக்கு எதிராக செய்த பாவங்கள், முன்னோர்கள் செய்த சாபங்கள். ஆக பாவங்கள் சாபங்கள் எல்லாம் போக்கிட ஆண்டவர் வல்லமையால் நிரப்பப்பட, ஆவியின் அபிஷேகம் இந்த ஆலயத்தில் நிரப்பப்பட துதித்து நாம் பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். அதுதான் பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தாக்கரையின் அனுபவம், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. இறங்கி வர வேண்டும். மீண்டும் மீண்டும் மீண்டுமாக வானம் திறந்து இயேசுவை பாரு, இயேசுவை பாரு, ஆண்டவரே, இயேசுவை பாரு, பாரு. மீண்டுமாக மீண்டுமாக நாவிலிருந்து வாய் திறந்து பாடுவோம். இறங்கி வர வேண்டும். எல்லோரும் சேர்ந்து மீண்டும் வருமுறை வானம் திறன். ஆண்டவர் இயேசு, அன்பான இயேசுவை உடைய அழகான அபிஷேக நேரத்தில் எல்லாருடைய தலைமையில் உடைய ஆவியின் அபிஷேகம் ஆற்றல் நிரப்பப்படுவதாக, இந்த ஆலயத்தினுடைய இறை பிரசனம் பொழியப்படுவதாக. அப்படியே முழங்கால் படிடுவோம். இயேசுக்கு முன்பாக முழங்கால் படிடுவோம். அழகான நேரம், விவரிக்க முடியாத நேரம், ஆண்டவருடைய சந்திப்பின் நேரம், ஆண்டவருடைய சக்தியின் நேரம் இல்லையா? ஆண்டவருடைய சக்தியின் நேரம். அன்றைக்கு பார்வையற்ற நபர்கள், இன்னைக்கு நற்செய்தியில் வாசித்தோம், பார்வையற்ற நபர்கள். பார்வையற்றவன் சமூகத்தில் அங்கீகாரம் இல்லாதவன், உடல் ஊனமாக இருப்பவன், உடல் ஊனம் மட்டுமல்ல உள்ளத்தில் ஊனமாக இருப்பவன், சமூகத்தில் அங்கீகாரம் இல்லை, சமூகத்தில் அடையாளம் இல்லை. ஏன்? மனிதன் என்ற நிலைக்கு சமம் என்ற அந்த நிலையே இல்லாதவன். ஆனால் இயேசுவை நம்புகிறான், மெஸ்ஸியா ஆண்டவரை நம்புகிறான். படித்தவர்கள், மேலாவித்தனமாக பேசியவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் கூட புரிந்து கொள்ளாத ஒரு உண்மையை பார்வையற்ற அந்த நபர் அழகாக வெளிப்படுத்துகிறார். தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும். மீண்டுமாக கத்திக்கொண்டே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் மெய் செலுத்து போகிறார். மெஸ்ஸையாவின் அந்த கூற்று மீண்டுமாக தொடுகிறார், தொட்டு ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். அதே ஆண்டவர் தான் எல்லோரையும் தொடுகிறார். ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாம் தொடுகிறார். நம்முடைய மூளை முடுக்குகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் சில நேரங்களில் நாமே தடையாக இருப்போம். நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு நாமே தடையாக இருப்போம். நாமே எப்படி தடையாக? ஏன்? நம்முடைய தீய குணங்கள் தடையாக இல்லையா?
ஏன் நம்முடைய கோபங்கள் தடையாக இல்லையா? ஏன் நம்முடைய பொறாமையின் எண்ணங்கள் தடையாக இல்லையா? ஏன் நம்முடைய பழி வாங்குகின்ற உணர்வுகள் தடையாக இல்லையா? ஏன் நம்முடைய தவறான பேச்சுக்கள் தடையாக இல்லையா? பழித்துரைக்கின்ற நேரங்கள் சாபங்களாக மாறுவதில்லையா? ஏன் கணவன் மனைவிக்கு எதிராக செய்கின்ற துரோகங்கள் சாபங்களாக மாறுவது கிடையாதா? ஆக நாமே தடையாக மாறும். இயேசுவிடத்தில் சொல்லும், ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்வுக்கு, என்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒருவேளை கணவனாகிய நான், மனைவியாகிய நான், தந்தையாகிய நான், தாயாகிய நான், பிள்ளையாகிய நான் தடையாக இருக்கிறேனா? என் கிறிஸ்துவ வாழ்வு நான் அடித்தளம் இல்லாமல் பல நேரங்கள் தடையாக இருக்கக்கூடிய தருணங்கள் ஆண்டவரே மன்னிப்பு கேட்க உணர்த்தியருளும். இயேசு, என் உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுத்தலும், உள்ளத்தில் மாற்றத்தை கொடுத்தலும், என் இல்லத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொடுத்தலும். உடைய திருவருகை காலம் ஒரு மாபெரும் மனமாற்றத்தின் காலமாக அமையக்கூடாது. இயேசு ஆண்டவரத்தில் நாம் சொல்லுவோம், கரங்களை வைத்து சொல்வோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் கடவுள், இயேசுவே என் தாய், இயேசுவே என் ஆற்றல், இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவை புகழ்கின்றோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, இயேசுவை மை போற்றுகின்றோம், இயேசுவை புகழ்கின்றோம், இயேசுவை வாழ்த்துகின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவை தாழ்வணிந்து வணங்குகின்றோம். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நெஞ்சு மேல் நாம் கரங்களை வைத்துக் கொண்டு சொல்ல, ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்போமா? இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசு குடும்பங்களின் மேல் இரக்கமாயிரும், இயேசு எங்கள் குடும்பத்தின் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு பேசும், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்கள் தொழிலெல்லாம் ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரிடத்தில் அழகாக ஒப்புக்கொடும், அமைதியாக பேசும். ஆர்ப்பாட்டமில்லா நேரம், ஆர்ப்பரிப்பில்லா நேரம், ஆடம்பரமில்லா நேரம், அமைதியான நேரம், ஒரு அழகான நேரம், அமைதியின் நேரம். இயேசுவோடு கணவனாய் வந்திருக்கிறீர்களா? ஆண்டவரோடு சொல்லுங்க. மனைவியாய் இங்க இருக்கீங்களா? ஆண்டவரோடு பேசு. தந்தையும் தாயுமாக நிற்கிறீர்களா? பெற்றோராக இருக்க பிள்ளைகளாக இருக்க உடைய கடினமான வாழ்க்கை சூழலை இயேசுவிடத்தில் சொல்லு. மனசுக்குள்ள இருக்கிற வேதனையை ஆண்டவருக்கு சொல்லு. சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், பெற்றோருக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியும், இயேசு ஆண்டவருக்கு தெரியுமே. உள்ளத்தின் உணர்வுகள் எல்லாம் அறிபவர் ஆண்டவர். திருந்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நாம் பேசுவோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வந்திருக்கின்றேன், நம்பிக்கையோடு வந்திருக்கின்றேன், உம்முடைய அருள் ஆசிரியை பெற. ஆனால் தடையாக இருக்கக்கூடிய என்னுடைய பாவங்கள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய குற்ற வாழ்க்கை ஆண்டவரே நீ மன்னி. கடந்த காலத்தில் செய்த என்னுடைய பாவம், இரவு நேரத்தில் நான் செய்த பாவம், பகல் நேரத்தில் நான் செய்த தவறுகள், எப்பயோ நான் செய்த தவறுகள், குறிப்பாக கருத்தடைகள் செய்த நேரம், என் குழந்தையை நான் கருவிலேயே கொலை செய்த நேரங்கள் தெரியாமல் தெரிந்து, என் கணவனுடைய பேச்சை கேட்டு, என் மனைவியுடைய பேச்சை கேட்டு, ஏதோ ஒரு வாழ்க்கை எப்பயோ நான் செய்த தவறுகள் இன்றைக்கும் என் கண் முன்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய இளமை காலங்களில் நான் செய்த தவறுகள், என்னுடைய வாலிப வயதில் நான் செய்த தவறுகள், என் சிறு வயதில் நான் செய்த தவறுகள், இப்போது நான் செய்து கொண்டிருக்கின்ற தவறுகள், ஆண்டவரே உம்முடைய அருள் ஆசிரியை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள், அதெல்லாம் என் குடும்பத்திற்கு சாபமாக நான் விட்டு செல்லாமல் உம்முடைய அருள் ஆசிரால் நிரப்ப என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நேசரே, உம் திருப்பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கின்ற போதெல்லாம் நிம்மதிதான். மனசுக்குள்ள நிம்மதி இல்லாமல் கவலையோட, கஷ்டத்தோட, பரபரப்பாக, பயத்தோட, எதிர்கால பயத்தோட, பிள்ளைகளை குறித்த பயத்தோட, பெண் பிள்ளையை குறித்த பயத்தோட, என் மகனை குறித்த பயத்தோட, என் மனைவியை குறித்த பயத்தோட, என் கணவனை குறித்த பயத்தோட, என் எதிர்காலத்தை குறித்த பயத்தோட, என் கடந்த காலத்தை குறித்த பயத்தோட, என் நோயை நினைச்சு பயத்தோட, ஆண்டவரே ஒன்று மட்டும் வச்சு, நேசரே திருப்பாதம் நான் அமர்ந்து இருந்தேன் என்றால் அதுதான் நிம்மதி.
உன் திரு சந்நிதி என் வாழ்க்கை நிம்மதி ஆண்டவர். உம்முடைய சந்நிதியிலே குடும்பத்தின் நிம்மதி ஆண்டவர். மறந்துவிட்ட நேரங்கள், தூர போகன நேரங்கள், தொலைதூரத்தில் நான் இருக்கக்கூடிய நேரங்கள் மன்னி என்று சொல்லி ஆண்டவத்தில் அழகான இந்த பாடல் வரிகளால் நம்முடைய குடும்ப சூழெல்லாம் கொண்டு, நம்முடைய குடும்பத்தினுடைய அத்தனை விதமான கட்டுக்கள் எல்லாம் கொண்டு வந்து, குடும்பத்தில் கூட பிள்ளை சூனியங்கள், மாந்திரிய கட்டுக்கள் ஒருவேளை அதெல்லாம் இயேசு முன்பாக கொண்டு ஆண்டவரோடு பேசு, ஆண்டவரோடு நாம் உரையாடும். அழகான இந்த பாடலை பாடும். நேசரும் திருப்பாதம் அமர்ந்திருப்பதால் நிம்மதியாக எங்கள் குடும்பத்தை ஆசை உள்ளத்தை எல்லாம் ஆசிரியர் சொல்லி பாடுவோம். அழகான வார்த்தை, நீதான் அடைக்கலம். அருமையான வார்த்தை, நீதான் பாதுகாப்பு. உம்மிடத்தில் அடைக்கலம் போத நம்ப முடியல ஆண்டவர். இந்த உலகத்தை, சமூகத்தை, ஏன் என் சொந்த பந்தங்களை, நண்பர்களை கூட நம்ப முடியல. உம்மை நம்பிய வாழ்க்கை ஆண்டவரத்தில் பாடுவோம். நம்முடைய கண்கள் இயேசுவை பார்த்து, நம்முடைய எண்ணங்கள் இயேசுவை நோக்கி. பாதம்தான் நிம்மதி ஆண்டவரே. அதிசயமே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே. நேசரே, வல்ல செயல்களெல்லாம் நினைத்து நினைத்து உள்ளம் பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, என் குடும்பத்தையெல்லாம் கை தூக்கி விட்டவரே, அவமானம் பட்ட பொழுது, தனிமையாய் இருந்த பொழுது, தவியாய் தவித்த பொழுது, பொருளாதார நெருக்கடியால் அகப்பட்ட போது, என் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை காரி துப்பிய பொழுது, என் மனைவியை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, என் கணவரே என்னை நம்பாத போது, என்னை நம்பினீரே ஆண்டவர், நன்றி இயேசுவை சொல்லி ஆண்டவருக்கு பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து அழகாக கரங்களை குவித்து நம் குடும்ப வாழ்வில் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்மை
அன்பான இயேசுவே, பரிசுத்தரே, படைத்தவர் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் நீதான் ஆண்டவரை. உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவர். உம்மை இறுக பிடித்துக் கொள்வேன் ஆண்டவர். உண்மை பிறந்தது, உண்மை தெரிந்தது. உலகப் போக்கலான என் வாழ்க்கை உடல் இன்பத்திற்காய், சுகத்திற்காய், இச்சை வாழ்வுக்காய் அடிமையாக இருந்த நேரங்கள், பெருமைக்காக, தற்பெருமைக்காக நான் என்னையே விலை போன நாட்கள், பணத்திற்காக, ஆடம்பரத்திற்காக, அழகுக்காக என்னையே நான் விலை கொடுத்த நேரங்கள். வேண்டாம் ஆண்டவரே, இவையெல்லாம் உண்மை பிறந்தது, உண்மை தெரிந்தது. உம்மை விட்டு பிரியாமல் உம்மை இறுக பிடித்துக் கொண்டு இதுதான் நிரந்தரம், இதுதான் நிம்மதி என்று நான் வாழ எனக்கு கற்றுத்தாரும், புரிந்து கொண்டு வாழ எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவத்தில் நாம் புகழ்ந்தேத்தி நாம் பாடுவோம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உண்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உண்மை பிரியேனையா. உன் சித்தம் என்று சாட்சியாக சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயம் ஆண்டவருக்கு வாக்குறுதி நாம் கொடுப்போம். சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். கரங்களை உயர்த்தி நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசு நாதா, உமக்கு ஆராதனை. கரங்களை எல்லாம் உயர்த்தி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து ஆராதனை வாய் திறந்த உள்ளத்திலிருந்து மீண்டுமாக ரட்சகரே ரட்சகரே ஆராதனை என்ன உண்மை அது, என்ன உண்மை நேசரும் திருப்பாதமாக இருந்து நேசரும் திருப்பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்த ஆனந்தமே அடைக்கலமே அடைக்கலமே நீதான் என் அதிசயமானவரே. அதிசயமே உமக்கே ஆராதனை ஆண்டவர் இயேசுவே. அப்படியே நாம் எழுந்து நிற்போம், அப்படியே நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்பது என்ன தெரியுங்களா? ஒரு நம்பிக்கை. நம் வாழ்வில் கூனி குறுகி இருப்பது அல்ல, இயேசுக்கு முன்பாக நாம் எழுந்து நிற்கின்றோம். ஆக கௌரவத்தோடு ஆண்டவர் நம்மை வழி அனுப்ப போகிறார். காணா ஒரு திருமணத்தில் கூனி குறுகி பற்றாக்குறையாக அந்த திருமண வாழ்வு இருந்த பொழுது, குடும்ப வாழ்வு சிதைந்து சின்னமனமாக தலை குனிவு ஏற்பட்ட பொழுது அன்னை வந்தால், பரிந்துரை செய்தால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய அற்புதமான முதல் புதுமையை செய்து தலை கௌரவத்தோடு அனுப்பினார். குடும்ப வாழ்வு என்பது கௌரவத்தோடு வாழ்வது. எவ்வளவு ஆயிரம் ஓட்டைகள் நம் குடும்பத்தில் இருந்தாலும், ஆயிரம் குறைபாடுகள் கணவனிடத்தில் இருந்தாலும், ஆயிரம் குறைபாடுகள் மனைவிடத்தில் இருந்தாலும், எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி கடவுள் கொடுத்த அற்புதமான பரிசு, எனக்கு கொடுக்கப்பட்ட கணவன் தான் அற்புதமான பரிசு என்று இருக்கின்ற குறைகள் மத்தியில் நாம் நிறைவோடு வாழ பற்றிக் கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் இயேசு. ஆக அன்பான இறை மக்களே, என்ன தெரியுமா நடக்க போகிறது? இப்பொழுது இயேசு தொடப்போகிறார். இயேசு ஆண்டவர் நம்மை தொடப்போகிறார். நம்முடைய உச்சம் தலை முதல் ஆண்டவர் தொடப்போகிறார். நம்முடைய உள்ளங்களெல்லாம் தொடப்போகிறார். எண்ணங்களை தொடப்போகிறார். உங்களுடைய வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளுடைய நற்செய்தி என்ன? இயேசு ஆண்டவர் கரங்கள் கொண்டு தொட்டு அந்த பார்வையற்றவனுக்கு குணப்படுத்த அதே நிகழ்வுதான்
என்னது? இயேசுவே நீ தொட்டால் போதும். அற்புதமான வார்த்தை. ஆண்டவரே, I don't want anything in this world. I don't want money. I don't want my luxurious life. I don't want these and that. Rather, I just want your hand to be touched on my head. I want to touch by yourself. My skin has to be touched and to be touched. என்னுடைய உடல் தோலானது உம்முடைய அபிஷேகம் நிறைந்த இறை பிரசனத்தினால் உம்முடைய கரத்தினால் தொடுபடியாக என் ஆண்டவரிடத்தில் நாம் அற்புதமாக நாம் கேட்க போகிறோம், பாட போகிறோம். அப்படியே நாம் நின்று கொண்டு இயேசுவே, ஒரே ஒரு வார்த்தை தான், that's a one sentence, one powerful word, இயேசு நீ தொட்டால் போதும் என்ற ஒரு அழகான அந்த பாடல் இல்லையா? நமக்கு தெரிந்த பாடல். நற்கருணை ஆண்டவரை நாம் பார்ப்போம். தொட்டால் போதும் என்ன? நம்முடைய உடல் நல குறைபாடை தொட, மனநல குறைபாடை தொட, நம்முடைய கோபத்தை தொட்டு குணப்படுத்த, நம்முடைய பொறாமை எண்ணங்களை தொட்டு குணப்படுத்த, பழிவாங்குற எண்ணங்களை தொட்டு குணப்படுத்த, தீ எண்ணங்களை தொட்டு குணப்படுத்த, தீ இச்சைகளிலிருந்து நம்மை குணப்படுத்த, நம்முடைய அவமான வாழ்க்கையிலிருந்து குணப்படுத்த ஆண்டவரே நீர் தொட்டால் போதும். பாடுவோமா? ஒரு அடி பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் அற்புதமான ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். தொட்டால் போதும். அருமையாக மென்மையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னுடனெல்லாம் அற்புதம் காணும். உண்மைதான் ஆண்டவர், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவே நீ சொன்னால் போதும். நம்முடைய மனமெல்லாம் சுகமாக, மனமெல்லாம் சுகமாய் மக்கே ஆராதனை. ஆண்டவரே நீரே மகிமை அடைவதாக, உடைய திரு மகிமைக்காய் என்னுடைய வாழ்வெல்லாம் அமைவதாக. அன்பான இயேசு, இந்த பங்கு என்கிற அழகான இந்த குடும்பம், பாத்திமா அன்னையுடைய ஆலய பங்கு மக்கள், வந்தவர்கள் வர இயலாதவர்கள், எத்தனையோ ஏழைகள், எளியவர்கள், கூலி குறுகி போய் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், சொல்லன்னா துயரத்தோடு பிரிவோடு இருப்பவர்கள், குழந்தை ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பவர்கள், பிரிந்து வாடுபவர்கள், கணவன் இல்லாமல் தனிமையால் தனிமரமாக நிற்கக்கூடிய எத்தனையோ கைம்பெண்கள், எத்தனையோ பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லாம் இல்லாமல், பிள்ளைகள் இருந்த பயன் இல்லாமல், எத்தனை 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 விதமான வடிவங்களால் இன்னல்கள், துயரங்கள், மனசுல வலிகள், மனசுல காயங்கள், மனசுல அழுத்தங்கள், மனசுல இறுக்கங்கள், மனசுல புழுக்கங்கள் நிற்கக்கூடிய மக்கள், இந்த பங்கில வாழக்கூடிய அனைத்து மக்கள், இந்த பங்கையே நம்பி வாழக்கூடிய அம்மா தாயே என்று அழைக்கக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள் நிறைந்த அத்தனை உள்ளங்கள் எல்லாம் தொட்டால் போதுமாண்டவர் முடிய உடலால் வார்த்தையால் அபிஷேகத்தால் தொட்டால் என்று சொல்லி பாடுவோம். ஆண்டவர் இயேசுவை பார்த்து கரங்கள் எல்லாம் இப்படி கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் நீங்கள் வைத்துக் கொண்டு சொன்னால் போதும் சொன்னால் போதும் மனமெல்லாம் சுகமானார். ஆராதனை 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 ஆராதனை. அன்பான இயேசுவை நான் வசைத்து கேட்காத என் காது கூட, அல்லது என் அவசைத்து பேசாத என் வாய் கூட வகை வகையாக உம்முடைய புகழ் பாக்கலால் பாட, என் வாழ்க்கை உயிரோட்டம் பெற, என் குடும்ப வாழ்வு மேம்பட, என் திருமண வாழ்வு மகிழ்ச்சி பெற, என் பெற்றோர் நிலைகள் உயரப்பட, என் குழந்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, என் தொழிலெல்லாம் நல்ல வகையில் நடைபெற, என்னுடைய நஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கப்பட, மனசுகள் வலியெல்லாம் குறைக்கப்பட, மனசின் காயங்கள் எல்லாம் ஆறிட அந்த வாடி தொட்டால் போதும். ஒரு அடி பாடலை நாம் பாடுவோம்.
சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. சொன்னால் போதும் அப்படியே முழங்கால் பாடுவோம், முழங்கால் பயிடுவோம். இயேசுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குறைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய காயங்கள், நம்முடைய பயங்கள், பதற்றமான வாழ்க்கை சூழல்கள், மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், நம்ம எதிர்காலத்து குறித்த கவலைகள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், எத்தனையோ விதமான சூழல் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்புங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வீடு, நீங்கள் வீட்டை சாத்திவிட்டு வந்திருப்பீர்கள். உங்கள் மூளை முடுக்குகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விதமான தீய சூழ்ச்சிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறது. உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை எல்லாம் பார்த்து வராமைப்படுகிற அந்த சூழலெல்லாம் மாற்றுகின்ற தெய்வம். உங்களோட இருந்து சிரித்து பேசி உங்களை ஏமாற்றுகின்ற மனிதர்கள் மத்தியில் உங்களை வழிநடத்துகின்ற தெய்வம். கணவன் கூட ஏமாற்றி விட்டாலும் ஆண்டவர் ஏமாற்றும். அதான் ஆண்டவர் சொல்ல, தாய் உன்னை நான் உன்னை மறவே மாட்டேன்கிறார். ஆண்டவர் நம் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் கேட்கக்கூடிய ஆண்டவர் இதோ மத்தியில வரப்போகிறார். ஆண்டவர் நம்மை தொடப்போகிறார். ஆண்டவருடைய தொடுதல் நமக்கு நடப்ப போகிறது. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு நடை பயணமாக வந்தபொழுது சத்தமாக பார்வையற்றவர்கள், பார்க்க கண்கள் இல்லாதவர்கள் எல்லாம் சத்தமாக குரல் எழுப்பி சொன்னார்கள், இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் என்று. பார்வை இருக்கின்ற நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் இல்லையா? ஆண்டவருக்கு முன்பாக நம் ஆண்டவர் தேடி வருகின்ற ஆண்டவரே, அன்றைக்கு அவர்களை தொட்டீரே, இதோ எங்கள் குடும்பத்தை, எங்கள் திருமண வாழ்வு, எங்கள் தொழிலை, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தொட்டு ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்முடைய தந்தை அவர்கள் அற்புதமாக இயேசுவின் உயரமான, இயேசுவின் மெய்யான, ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் மெய்யான திவ்ய நற்கருணையில் எழுந்தவர்களுக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்க்க, நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்க, நம்ம எல்லோருடைய குரலுக்கு செவிசாய்க்க, நாம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க ஆண்டவர் வரப்போகிறார். அப்படியே நாம் பாடுவோம், விண்ணப்பத்தை எல்லாம் கேட்பவர் என்று சொல்லி நாம் ஆண்டவர் முன்பாக பாடி நாம் ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை எல்லாம் நாம் நீட்டு, எங்கே உங்களுக்கு தடைகளோ, எந்த ஒரு சிறப்பு வேண்டும், எது குறையாக, எது தடையாக, குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ஆண்டவரத்தில் சொல்லுவோம். விண்ணப்பத்தை எல்லாம் கேட்பவர் அவர்தானே. மனிதர்களை ஏமாற்றுவார்கள், நண்பர்களை ஏமாற்றுவார்கள், நம்ம ஆண்டவர் சொல்லி பாடுவோம். அப்படியே நாம் இயேசுவுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம், நம்முடைய திருமண வாழ்வெல்லாம், நம்முடைய தொழிலெல்லாம், பிள்ளைகள் எல்லாம், பலவீனமுள்ள நம்முடைய உடல் எல்லாம், பலவீனமுள்ள நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த அழகான பாடல் சத்தமாக. வெட்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, சத்தமாக. அப்படியே நாம் திரும்புவோம். ஆண்டவரை நாம் உற்று நோக்கி பாருவோம். வெந்நீர் அப்பத்தில், வெந்நீர வடிவில் ஆண்டவர் நமக்கு காட்சி கொடுக்கிற அற்புதமான தெய்வம், சுகம் அளிப்பவர், சோதனைகள் எல்லாம் வெல்வதற்கு ஆசீர்வாதத்தை வழங்குபவர். ஆண்டவரிடத்தில் நாம் பாடுவோம். உம்மால் கூடும் ஆண்டவரை, என் துன்பங்கள் எல்லாம் போக்குவதற்கு உம்மால் கூடும் ஆண்டவரை, என் நண்பர்களால் அல்ல, பணத்தினால் அல்ல, சொந்தங்களால் அல்ல, என் வலிமையால் அல்ல, உம்மால் கூடும் ஆண்டவர் என்று சொல்லி சித்தம் உண்டாகட்டும் என்று ஒரு சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் பாடுவோம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் என்று சொல்லி பாடுவோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை
சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஜெபிப்போம். எல்லாரும் நம்பிக்கையின் அடிப்படையில், ஒவ்வொரு விசுவாசத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இறை பிரசனத்தினால், சக்தியினால் ஆசீர்வதிப்பீராக. கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, அன்பான இயேசுவிடத்தில் நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, உம்முடைய மனது உருகி, உம்முடைய மனசெல்லாம் என் மேல் உருகி, ஆண்டவரே உம்முடைய கரத்தெல்லாம் நீட்டி அதிசயம் செய்பவரே, உம்முடைய கரத்தை எல்லாம் நீட்டி என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீரா, என் திருமண வாழ்வை ஆசீர்வதிப்பீரா, என் தொழிலெல்லாம் ஆசீர்வதிப்பீரா, எங்கள் தொழிலெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீரா, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீரா, எங்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீரா, வெளியே போகும்போது வரும்போது பாதுகாப்பினால் ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவரத்தில் பாடுவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி அப்படியே நாம் திரும்புவோம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் அப்படியே அதிசயம் செய்பவரே, ஆண்டவரை பார்த்து ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரெல்லாம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? எவ்வளவு அழகான ஆண்டவர், அற்புதத்தின் தெய்வம். கரங்களை எல்லாம் உயர்த்துவோம். அப்படியே மென்மையாக இசைக்க கரங்களை எல்லாம் உயர்த்தி அப்படியே நம் குடும்பத்தை கொண்டு வருவோம், நம்மை கொண்டு வருவோம். நம்முடைய நெஞ்சத்தை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய ஏக்கத்தை, நம்முடைய எதிர்பார்ப்பை, நம்முடைய வாழ்வின் தடையை, மன இறுக்கத்தை, மன அழுத்தத்தை, மன காயத்தை, மன சோர்வை, மன கவலையை இயேசு முன்பாக கொண்டு வருவோம். ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாம் தைரியமாக, ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாருக்கும் பலமாக முன்னும் பின்னமாக வழி நடத்த ஆண்டவருடைய அழகான வார்த்தை என்ன தெரியுங்களா? நம்புங்கள், ட்ரஸ்ட் இன் மீ, நம்புங்கள், உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தை வலிமையான வல்லமை. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1, உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ள, நம்புங்கள், நாடுங்கள், நலம் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அருள் ஆசிரியை பெற்று ஒருவர் இன்னொருவருக்கு ஆசிராக ஆசீர்வாதமாக இயேசுவின் பிறப்பு விழாவுக்கு நாம் தயார் செய்வோம். நற்கருடைய ஆண்டவர் நம் குடும்பங்கள் எல்லாம், திருமண வாழ்வெல்லாம் எல்லாரையும் நிறைவாய் வந்தவர்கள், வர இயலாதவர்கள், உங்கள் எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முழங்கால் படியிடுவோம். மாண்புயர் கீதம். Oh
அப்பா மறித்தீர். இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. என்றென்று வாழுமெல்லாம் அல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றில் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். எழுந்து நிற்போம். இயேசுவின் திருதி ஆண்டவருடைய பாடலை நாம் பாடுவோம். Sorry.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே